ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ லைவ்ல பார்த்தீங்கன்னா சம்பவம் நடக்குது. அதாவது மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க நம்மளுடைய பிரியங்கா. இன்னையா நடக்குது. அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டை வந்துட்டு மாமியார் வீடு மாதிரி வந்துட்டு மாமியார் வீட்டு கூட வந்துட்டு போயிட்டு வருவாங்க. இல்லை தன்னோட அம்மா வீடு மாதிரி சலக்கு புலக்குன்னு போயிட்டு வர ஒரே ஒரு ஆள் நம்மளோட பிரியங்கா தேஷ்பாண்டே தான். அவங்களுக்கு வந்து இது வந்து பிக் பாஸ் வீடு கிடையாது, ஷூட்டிங் ஸ்பாட்டு. மற்றவங்களுக்கும் வந்து பிக் பாஸ் வீடு. உள்ள ஒரு வாட்டி என்ட்ரி கொடுத்துட்டோன்னா ஒன்று எவிக்ஷனாகி வெளியே போகணும், இல்லை பிரச்சனையாகி வெளியே போகணும். மற்றபடி வந்துட்டு உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் பிரியங்கா தேஷ்பாண்டேக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சீசன் 5லையும் பார்த்துருக்கோம், போவாங்க வருவாங்க. அதேமாதிரி இப்பயும் பாருங்கள், காலையில் போனாங்க நேற்று, திரும்ப நைட்டு ரீஎன்ட்ரி. அடாடாடாடா, என்ன ஒரு வாழ்க்கடா, இந்த மாதிரி முடியுமா அப்படின்றது நிறைய பேர் கண்டிப்பாக பொறாமையாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆஃபீஸ்லேயும் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருப்போம். நம்மளுக்கு லீவு கேட்டால் ஓவராக சீரை போடுவானுங்க. வருஷத்துக்கு ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் கேட்போம். நடுவில் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு நாள் லீவு போடுவோம். ஆனால் அவன் கெட்ட பேர் வாங்க மாட்டான். என்னடா இதுன்னு எனக்கு நடந்திருக்கு இந்த மாதிரி. அதனால் சொல்கிறேன், உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கான்றதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிரியங்கா தேஷ்பாண்டே உள்ளே வந்திருக்காங்க. ஸோ பிரியங்கா தேஷ்பாண்டே தவிர்த்து இந்த வயல் கார்டு, அதாவது இந்த கெஸ்ட்டாக வந்து ஒரு 3 பேர் வந்திருக்காங்க இல்லையா. இந்த 3 பேர் வந்துட்டு ஏதாவது சம்பவங்கள் பண்ணலாம். இப்போ வந்துட்டு இந்த கீழே படுத்துட்டு இருக்கிற சீசனை என்ன தூக்கி நிறுத்துறது தான் இவங்க 3 பேர் வந்திருக்காங்க. அதை சொல்லி தான் உள்ளே வந்தாங்க. இவங்ககிட்ட பவரும் இருக்குது. இவங்க என்னன்னா மற்றவங்களை வேலை வாங்குறதுலேயே இவங்களுடைய விஷயங்களை வந்து கழிக்கிறாங்களே தவிர 3 பேர் சேர்ந்து ஏதாவது சம்பவங்கள் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அப்படி இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், இவங்க 3 பேருக்கு பதில் அழகாக வந்து மாயா, பூர்ணிமா, சிவின் கணேசன், இல்லைன்னா நம்ம முத்துக்குமரன், இந்த மாதிரி முக்கியமான ஆட்கள், இல்லை பிரதீப்பை கூட கூப்பிட்டுருக்கலாம். இப்போ வேலை வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் தான் இருக்கார் போல, இது பாவம். அவரையாவது கூப்பிட்டு உள்ளே வந்து ஏதாவது சம்பவங்கள் படுங்கன்னு சொன்னால் அழகாக யூஸ் பண்ணி தரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருப்பாங்க. இவங்க இங்கே வந்து நல்லா யூஸ் பண்ணிட்டு பெடிக்யூர் பண்ணுறீங்களா, மெடிக்யூர் பண்ணுறீங்களா, கொஞ்சம் நகத்தில் கட் பண்ணி விடுங்க, ஷாம்பு கொஞ்சம் மடையில் போட்டு விடுங்க, என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த கெஸ்ட்டாக வந்த 3 பேரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இவங்க வராமையே இருந்திருக்கலாம் தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவங்களுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு கெஸ்ட்டாகவும் சர்வெண்ட்டாகவும் மாறி வந்து அவங்களே மேபி ஒரு கேரக்டராக வந்திருக்கலாம். இவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா, இவங்க 3 பேர் வந்தால் இவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் உள்ளே வருவாங்கன்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. பட் வந்த மஞ்சரி முதற்கொண்டு யாருமே வந்து பெருசாக வந்துட்டு சம்பவங்கள் பண்ணுற மாதிரியும் தெரியல. புதுசாக ஒரு ஏதாவது ஒன்று வரும்னு பார்த்தா அதுவும் முடியல. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த கெஸ்ட்டு வந்ததில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா? இல்லைங்க அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு தோணுதா? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.